நங்கநல்லூர் சாய் சில்க்ஸோட ஓனராக இருக்கக்கூடிய ராஜி இப்போ ரீசெண்டாக இறந்து போனதுக்கு பிறகு அவங்களோட மகன்களை தேடி ஒரு ஸ்வீட் கேஸ் ஒன்று வீட்டுக்கு வந்திருக்கு. அதை திறந்து பார்த்துட்டு மகன்கள் ரொம்ப எமோஷனாக ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. சென்னையில் ரெடிமேட் சாரீஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு சில கடைகள் மட்டும்தான் ஃபேமஸ். அதில் ஒரு முக்கியமான கடை நடத்தி வந்தவங்க தான் நங்கநல்லூர் ஸ்ரீ சாய் சில்க்ஸ் ராஜி. இவங்களுடைய உண்மையான பெயர் நாகலட்சுமி. ராஜி அப்படின்னு சொன்னாதான் பல பேருக்கு தெரியும். இன்ஸ்டாகிராமில் 3 லட்சத்துக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸை அவங்க வச்சிருக்காங்க. அதை விட முக்கியமானது ரெடிமேட் சாரீஸில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ராஜி இப்போ கடந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் கணவரால் வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டு இறந்து கிடந்திருக்காங்க. காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த மகன் அவங்க அம்மா ரத்த வெள்ளத்தில் இருந்த பார்த்துட்டு போலீஸை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்னொரு அறையில் அவங்க அப்பாவும் தற்கொலை பண்ணியிருந்திருக்காரு. ராஜி இப்படிப்பட்ட சாரீ பிஸ்னஸ் பண்ணுறது அவங்க ஹஸ்பண்ட் சுப்பிரமணியனுக்கு பிடிக்கலையா. கடந்த 2 வருஷங்களாகவே இவங்க 2 பேருக்கு இடையில எக்கச்சக்கமான கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது, சண்டை வர்றது, அடிக்கடி கோச்சுக்கிட்டு இவங்க அக்கா வீட்டுக்கு அவர் போகிறது, இதுதான் இயல்பாக இருந்திருக்கு. கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி தான் அவர் மறுபடியும் சென்னை வந்து நாகலட்சுமி கூட இருந்திருக்காரு. அப்போ மறுபடியும் சண்டை வந்து தன் மனைவி வெட்டி கொண்டிருக்காராம். இவங்களுக்கு மொத்தமாக 2 பசங்க. 2 பசங்களுமே மெடிசின்ஸ் படிக்கிறாங்க. பெரிய பையன் வந்து ஃபாரின்லையும் அப்ராட்லையும், சிறிய பையன் இங்கே சென்னையிலையும் படித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ ராஜி இறந்து போனதுக்கு பிறகு அவங்க குடும்பத்தை தேடி அவங்க மகன்களை தேடி ஒரு ஸ்வீட் கேஸ் ஒன்று வீட்டுக்கு வந்திருக்கு. அதாவது ராஜி அவங்க உயிரோடு இருக்கும்போது எக்கச்சக்கமான இன்சூரன்ஸ் கம்பெனியில் தாமேல பாலிசிஸ் எடுத்து அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. அப்படி அவங்க கட்டிருக்கக்கூடிய அந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸில் எக்கச்சக்கமான பாலிசி சேர்ந்தவங்க இப்போ அவங்க இறந்து போனதை உறுதி பண்ணதுக்கு பிறகு அது சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் நாமினியில் அவங்க யார் பேர் போட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக ஒரு ஃபைல்ஸை வச்சு அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்களாம். அதை வந்து சின்ன பையன் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப எமோஷனாக ஃபீல் பண்ணி எங்கள் அம்மாவே என் கூட இல்லை, இதுக்கப்புறம் இந்த இன்சூரன்ஸ் பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக தலையில் அடிச்சுட்டு அழுதுருக்காரு. தான் அப்பா மேலேயும் அம்மா மேலேயும் பசங்க 2 பேருமே ஒரு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் வச்சுருந்துருக்காங்க. கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் அம்மாவை அப்பா புரிஞ்சுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையும் அவங்க 2 பேருக்குமே இருந்திருக்கு. ஏதோ ஒரு கட்டத்தில் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆன ராஜி அதில் போடக்கூடிய வீடியோஸ் எதுவுமே கணவர் சுப்பிரமணியனுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது தான் இப்போ மகன் மூலயமா தெரிய வந்திருக்குதான். சாரீ பிஸ்னஸ் பண்ணு, 4 பேரை ரீச் ஆகி எல்லாம் ஓகே, ஆனால் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறது, மிட் நைட்டில் மீட்டிங் அட்டன் பண்ணுறது, கொலாபரேஷன் பண்ணுறது இதெல்லாம் வேணாங்கிற மாதிரி ராஜியோட நடத்தையில் சந்தேகமும் வந்திருக்கு. இது சம்பந்தமாக அடிக்கடி கடன் பிரச்சனையும் வந்திருக்கு. 10ஆவதுக்கு கணவர் சுப்பிரமணியனுக்கு சொல்லிக்கிற மாதிரி எந்த வேலையும் கிடையாதான். அது கூட அவருடைய அந்த தாழ்வு மனப்பான்மைக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். மனைவி சம்பாரித்து சாப்பிடணுமா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவர் வந்துட்டு தாவும். அதனால தான் அவர் அடிக்கடி கோச்சிக்கிட்டு சென்னையில் இல்லாமல் மதுரையில் இருக்கக்கூடிய அவங்க அக்கா வீட்டுக்கு அவர் போயிட்டு வராம். அப்படி கோச்சிக்கிட்டு போயிட்டு இப்போ 10 நாட்கள் கூட மறுபடியும் வந்தார்ல. வந்ததுக்கு பிறகும் மறுபடியும் ஸ்ரீ சாய் சில்க்ஸ் ராஜியோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தகராறு ஏற்பட்டு அந்த தகராறு கை கலப்பில் முடிஞ்சு இப்போ தன்னோட சொந்த மனைவி வெட்டி கொண்டு இருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.